ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். எம்ஐஎஸ் தான் பார்க்க போகிறோம். பர்டிகுலராக அந்த ஒரு ஸ்கீமில் வந்து நம்ம டெபாசிட் பண்ணிவிட்டு 2 லாபமாக எடுக்க போகிறோம். 2 ஸ்கீமில் வந்து நம்ம வந்து கன்வே பண்ண போகிறோம். அது எப்படி தான் பார்க்க போகிறோம். இந்த குவார்ட்டரில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்கன்னு அப்படியே ஒரு கிளான்ஸாக பார்த்துக்கலாம். எஸ்பியில் பார்த்தீங்கன்னா 4% தராங்க. டைம் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து 6.90, 2 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 70, 3 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 7.10, 5 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 7.5, ரெக்கரிங் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 6.7 தராங்க. நம்ம ரெக்கரிங் டெபாசிட்டையும் அண்டு பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன் பார்த்து 8.2% தராங்க. மந்த்லி இன்கம் ஸ்கீம் இது 2 தான் வந்து பர்டிகுலராக தனியாக பார்க்க போகிறோம். ஆனால் இருக்கிற என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டுன்றதை அப்படி பார்த்துடலாம். நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் 7.7, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் 7.1, கிசான் விகாஸ் பத்திரா 7.5%, மகிமா சம்மா சேவிங் சர்டிஃபிகேட் 7.5, சுகன்யா சம்ருதா அக்கௌண்ட் 8.2. இதுதான் இப்போ கரண்ட்டாக கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டு. இதில் பர்டிகுலராக வந்து நம்ம எம்ஐஎஸ் தான் பார்க்க போகிறோம். வித் கேல்குலேஷனோட எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருன்றதை பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா வீடியோவும் நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். அது இல்லாமல் வந்து நம்ம சேனலில் நிறைய போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமு, மணி சேவிங்ஸ் சேலஞ்சு, கோல்டு சேவிங்ஸ் இதை பற்றிலாம் வீடியோஸ் வந்து தனித்தனியாக நான் வந்து ஆல்ரெடி போட்டுகிட்டே வரேன். நீங்கள் ரெகுலராக என்ன நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் வந்து எம்ஐஎஸ் அப்படி தான் மந்த்லி இன்கம் சேவிங் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட கையில் ஒரு தொகை இருக்குது, மாதம் மாதம் எனக்கு வட்டி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கீமில் போட்டு, வீட்டில் பெரியவங்க அது மாதிரி இருந்தால் கூட எனக்கு வந்து மாதம் மாதம் கைக்கு செலவுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க நீங்கள் அந்த ஸ்கீமில் வந்து போடலாம். மாதம் மாதம் உங்கள் எஸ்பி அக்கௌண்ட்டில் வந்து அந்த வட்டி வந்து குறிப்பிட்ட தேதியில் வந்து நீங்கள் என்றைக்கு டெபாசிட் பண்ணுறதுக்கு அந்த அடுத்த மறு மாதத்துலேருந்தே உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் வந்து ஆகிடும். எம்ஐ ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். இந்த எம்ஐ ஸ்கீமில் வந்து மைனராக இருந்துச்சுன்னா அபோவ் 10 இயர்ஸ்க்கு இருந்துச்சுன்னா தனியாக ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணலாம். ப்ளஸ் வந்து எஸ்பி அக்கௌண்ட்டு நீங்கள் கரண்ட்டில் ஓப்பனில் வச்சுருக்கணும். மினிமம் டெபாசிட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் தராங்க. மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தீங்கன்னா 9 lakhs வரைக்கும் இண்டிவிஜுவலாக இருந்துச்சுன்னா டெபாசிட் பண்ணலாம். இதே ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 15 லட்சம் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். பெர் ஆனம்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 7.4 ஆனம் வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க. இது மந்த்லி வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து உங்கள் எஸ்பியில் கிரெடிட் ஆகிடும். அது இல்லாமல் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பர்சன்டேஜ் வந்து 7.4 தரதை வந்து அவங்க வந்து ரிடக்ஷன் பண்ணி கம்மி பண்ணி சம்திங் கம்மி பண்ணுறாங்க. எந்தெந்த வருஷம் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து கம்மி பண்ணுறாங்க. மினிமம் வந்து இந்த ஸ்கீம் பார்த்தா 5 வருஷம் ஸ்கீமு. எப்போ ஓப்பன் பண்ணுறீங்களோ அதுலேருந்து 5 வருஷம். இது ஒரு ஒன் டைம் டெபாசிட். கையில் அமௌண்ட் இருக்குது, எனக்கு செலவாகக்கூடாது, ஆனால் பட் அதுலேருந்து ஒரு வட்டியும் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கீமை வந்து போடலாம். அதை வந்து நம்ம ஆர்டியாகவும் கன்வே பண்ண போகிறோம் அப்படின்றது. ஆர்டிக்கு என்ன ரூல்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஆர்டிக்கு வந்து நம்ம வந்து மைனராக இருந்தீங்கன்னா 10 வயசுக்குள்ளே இருக்கணும். மேஜராக இருந்தீங்கன்னா 10 வயசுக்கு மேலே யார் வேணால் ஓப்பன் பண்ணலாம் தனியாக. மினிமம் பார்த்திங்கன்னா 100 ரூபாயிலேருந்தே இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் சிறு சேமிப்புன்னு சொல்லிட்டு. அதில் கூட பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்குள்ளே ஸ்டார்ட் பண்ணலாமான்னு வந்து நிறைய பேர் டவுட் இருந்துச்சு. 100 ரூபாய்க்கு கூட இருக்குது பாருங்கள் ஆர்டி வந்து போஸ்ட் ஆஃபீஸில். அப்புறம் வந்து அந்த கரண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 6.7% வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க. குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட்டு. இது 5 இயர்ஸ் ஸ்கீம் தான், 60 மாதம் ஸ்கீம் தான். ஆனால் இது மந்த்லி இன்வெஸ்ட் பண்ண ஸ்கீம். இது வந்து ஒன் டைம் டெபாசிட் பண்ணுறது. இது வந்து மந்த்லி இன்கம் வந்து மந்த்லி டெபாசிட் பண்ணுற ஸ்கீம். இது ரெண்டுக்கும் இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. மீதி எல்லாமே ஒன்று தான். மந்த்லி இன்கம் ஸ்கீம் வந்து 1000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 1000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா மந்த்லி உங்களுடைய எஸ்பி அக்கௌண்ட்டில் 6 ரூபாய் வந்து கிரெடிட் ஆகும். இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா 6 ரூபாய். இதே நீங்கள் 5 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னு நினச்சா 360 ரூபா இன்ட்ரெஸ்ட் மட்டும் வரும். டோட்டலாக பார்த்திங்கன்னா 1360 ரூபா வருது. இதே நீங்கள் 50,000 போடுறீங்க மாதம் பார்த்திங்கன்னா 308 ரூபா வருது. 5 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 18,480 ரூபா வருது. டோட்டலாக வந்து 53,696 ரூபா வருது. இதே நீங்கள் 1 லட்சம் டெபாசிட் பண்ணுறீங்க மந்த்லி பார்த்திங்கன்னா 617 ரூபா உங்கள் எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். 5 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 37,020 ரூபா வருது. டோட்டலாக பார்த்திங்கன்னா 1,37,020 ரூபா வருது. இதே 5 லட்சம் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா 3,083 ரூபா வருது. 5 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா 1,84,980. டோட்டலாக பார்த்திங்கன்னா 6,84,980. இதே நீங்கள் 9 லட்சம் டெபாசிட் பண்ணுறீங்க சிங்கிள் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா 9 லட்சம் சொல்லியிருக்கேன். டெபாசிட் பண்ணுறீங்கன்னா மாதம் பார்த்திங்கன்னா 5,520 ரூபா வருது. 5 வருஷத்தில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா 3,33,000 இன்ட்ரெஸ்ட் மட்டும் வருது. அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா
12,33,000 டோட்டலாக வந்து இன்ட்ரெஸ்ட்மெண்ட் நம்ம போடுற டெபாசிட் அமௌண்ட் சேர்த்து வருது. இதே வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா 15 லட்சம் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். மந்த்லி இன்கமில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 9,250 ரூபா உங்கள் எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். இன்ட்ரெஸ்ட் மட்டும் 5 வருஷத்துக்கு 5,55,000 வருது. டோட்டலாக 20,55,000 வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து வருது. இது வந்து ஒரு விதமான ஸ்கீம் இது. இந்த ஸ்கீம் போட்டோன்னா இந்த அமௌண்ட் வரும். நான் வந்து இந்த அமௌண்ட்டை எடுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட எஸ்பியிலே வச்சிங்கன்னா மினிமம் 4% வந்து இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. இன்ட்ரெஸ்ட்டோட வந்து வருஷம் அந்த அமௌண்ட்டும் சேர்ந்து வரும். ஆனால் 4%ன்றது ரொம்ப கம்மி. இதை அப்படியே வந்து நம்ம அடுத்த ஸ்கீமில் போட்டு 2வது ஸ்கீமில் போட்டு லாபம் தரது என்ன ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். அதுதான் பார்த்திங்கன்னா ஆர்டியில் வந்து எப்படி நம்ம டெபாசிட் பண்ணுறது, அது இல்லாமல் வந்து எப்படி இதை வந்து நம்ம அதே அமௌண்ட்லேருந்து நம்ம பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆர்டி ஓப்பன் பண்ணுறீங்க கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீம் வந்து நான் வந்து ஆர்டியாக கன்வே பண்ண போகிறேன் அவங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா புதுசாக ஒரு ஆர்டி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 6.7. ஆட்டோ பே டெபிட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துடணும். அந்த டைமில் மல்டிபிள் ஆஃப் 10 தான். நீங்கள் வந்து 105 110 அப்படின்றது 110ன்றது ஓகே பண்ணுவாங்க, 105ன்றது ஓகே பண்ண மாட்டாங்க. மல்டிபிள் ஆஃப் 10 அதான் சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் ஆஃப் 10 நீங்கள் போடுற அமௌண்ட்டை வந்து உங்கள் எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு வருது. இதை வந்து ஆட்டோ பே டெபிட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதை கன்வே பண்ணிப்பாங்க. நீங்கள் ஃபார்ம் கொடுக்கும் போதே எழுதி கொடுத்துடணும். இப்போ ஃபஸ்ட்டு தரம் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, அதோடு சேர்ந்து ஆர்டி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் கட்ட போகிறீங்கன்றதை கையில் கொடுத்துருங்க. அந்த ஃபஸ்ட்டு டைம் மட்டும் கையில் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இந்த எம்ஐஎஸ் அமௌண்ட் வந்து நம்ம எஸ்பி அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிடும். ஆட்டோ பே ஆப்ஷனில் அவங்க எடுத்து மினிமம் 50,000 டெபாசிட் பண்ணுறீங்க இந்த ஸ்கீமில். அப்போ பார்த்தீங்கன்னா 307 ரூபா வந்து எம்ஐஎஸ்லேருந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்துடுது. இதே நீங்கள் வந்து ஆர்டியாக கன்வே பண்ணுறதா இருந்தால் 8 ருபீஸ் சொல்லியிருக்கிறேன். மல்டிபிள் ஆஃப் 10 தான் சொல்லியிருக்காங்க, 8 கிடையாது. அப்போ வந்து 300 ரவுண்ட் ஆஃப் ஆகிக்கோங்க. 300 வந்து ஆர்டியாக நான் வந்து போடுறேன் அப்படின்னும் போது ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் கையிலேருந்து காசை கொடுத்துருங்க, கொடுத்து ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ 300 ரூபா ஆர்டி போடுறேன்னா ஆர்டியோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 3,410 ரூபா வருது. அப்போ டோட்டலாக நீங்கள் கட்டுற 300 ரூபா 5 வருஷத்துக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் சேர்த்து 21,410 ரூபா வருது. இதே 1 லட்சம் வந்து எம்ஐஸில் போடுறீங்க, இன்ட்ரெஸ்ட் மட்டும் 617 ரூபா வருது. இதை வந்து 610 ரூபா நம்ம வந்து கன்வே பண்ணுறோம். 6,933 ரூபா ஆர்டியோட இன்ட்ரெஸ்ட் வந்து அப்போ டோட்டலாக 43,533 ரூபா டோட்டல் அமௌண்ட்டாக வருது. இதே 5 லட்சம் நீங்கள் வந்து எம்ஐஸில் டெபாசிட் பண்ணுறீங்க, அதோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 3,083 ரூபா வருது. அந்த 3,083 வந்து 3,080 ரூபாவை ஆர்டியாக கன்வெர்ட் பண்ணால் 35,007 ரூபா வருது. அப்போ நீங்கள் கட்டுற ஆர்டி ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,19,807 ரூபா வருது. இதே 9 லேக் சிங்கிள் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் மட்டும் 5,550 ரூபா வருது. அதை அப்படியே ஆர்டியாக கன்வே பண்ணும்போது 63,089 ரூபா 81 வந்து ஆர்டியோட இன்ட்ரெஸ்ட் வருது. அப்போ 3,96,081 ரூபா டோட்டலாக வருது. 15 லட்சம் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க. அப்போ வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் 9,250 ரூபா வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே ஆர்டியாக கன்வே பண்ணுறீங்க 5 வருஷத்துக்கு பண்ணால் உங்களோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,05,136 ரூபா ஆர்டியோட இன்ட்ரெஸ்ட். அப்போ டோட்டலாக 6,60,136 ரூபா. இப்போ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கலாம். நம்ம இந்த அமௌண்ட்டில் கட்டினா எவ்வளோ லாபம் கிடைக்குது, ஆர்டியாக கன்வே பண்ணும்போது நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒன் டைம் டெபாசிட் பண்ணும்போது 50,000 டெபாசிட் பண்ணுறீங்க எம்ஐஎஸில். அதில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 18,480 ரூபா மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் வருது. இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு மாதம் வந்து நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டை ஒரு ஆர்டியாக கன்வே பண்ண சொன்னேன். ஆர்டியாக கன்வே பண்ணும்போது 21,401 ரூபா வருது. இப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 2,930 ரூபா வந்து எக்ஸ்ட்ராவாக வருது. நீங்கள் எம்ஐஎஸில் அப்படியே வச்சுருந்து அதை வந்து எஸ்பி அக்கௌண்ட் கிரெடிட் ஆகினா மினிமம் 4% தான். அதை அப்படியே வந்து ஆர்டியாக கன்வே பண்ணும்போது 6.7% இன்ட்ரெஸ்ட்டோடு வருது. அப்போ அதனால் ஒரு 2,900 ரூபா நமக்கு லாபம் தான். ஏன்னா ஒரு ஸ்கீமை போட்டு அதை வந்து 2 லாபமாக பார்க்கும்போது இந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதே நீங்கள் 1 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது 37,020 ரூபா எம்ஐஎஸில் வருது. ஆனால் இதே ஆர்டியை கன்வே பண்ணும்போது 43,533 ரூபா வருது. அப்போ டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 6,513 ரூபா வருது. இதே 5 லட்சம் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா
1,84,980 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எம்ஐஎஸில் வருது. அதை அப்படியே ஆர்டியாக கன்வே பண்ணும்போது 2,19,807 ஆர்டியாக வருது. அப்போ டோட்டல் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது பார்த்தீங்கன்னா 34,000 வருது. 5 லட்ச ரூபாய்க்கு வந்து 34,000 டிஃப்ரென்ஸ் வருது பாருங்கள். 9 லட்சம் நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது 3,33,000 வந்து எம்ஐஎஸில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வருது. இதே ஆர்டியாக கன்வே பண்ணும்போது எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 3,96,081 வருது. அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 63,000 வருது. ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் 15 லட்சம் டெபாசிட் பண்ணுறீங்க. அப்போ 5,55,000 வருது உங்களுடைய எம்ஐஎஸில். ஆனால் ஆர்டியாக கன்வே பண்ணும்போது 6,60,136 வருது. டிஃப்ரென்ஸ் மட்டும் 1,05,136 வருது. இது மாதிரி தான் நம்ம ஸ்மார்ட்டாக யோசித்து எவ்வளோ அமௌண்ட் போட்டால் நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும், அது இல்லாமல் அந்த ஸ்கீமை வந்து எப்படி மல்டிபிளாக ஆக்கலாம், ஒரு ஸ்கீமை வந்து டபுள் த மல்டிபிள் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எப்படி தான் கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். அது இல்லாமல் எவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வருது கண்க்ளூடாக நம்ம பார்க்குறோம். இதே பண்ணி தான் நம்ம ஸ்கீம்ஸ் எல்லாம் போடும். நம்ம காசை வந்து நம்ம எதுவுமே எப்போவுமே வீணாக்கக்கூடாது. சேவிங்ஸ்னு ஒன்று வச்சா அதை வந்து எப்படிலாம் நம்ம கன்வே பண்ணுறது கண்டிப்பாக பார்த்துக்கணும். அது இல்லாமல் நிறைய பேர் இந்த ஸ்கீம் போடணும்னு நினச்சிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸை அப்ரோச் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களுக்கு ஃபார்ம் தருவாங்க. இந்த ஃபார்மு போஸ்ட் ஆஃபீஸில் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் தமிழ்லேயே இருக்குது. ஃபார்ம் தருவாங்க. நீங்கள் ஃபில் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நமக்கு வந்து ஆர்டியாக கன்வே பண்ணுவாங்க. எம்ஐஎஸ்க்கும் இதே ஃபார்ம் தான். பேசிக்காக போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஒரு ஃபார்ம் தான் இருக்குது. ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லிவிடுவாங்க என்னென்ன கொடுக்கணும். நீங்கள் வந்து ஆதார் அண்டு பேன் கார்டு மட்டும் கையில் ஒரு பேப்பர் கொடுக்கணும். அண்ட் வந்து ஒரு ஃபோட்டோ அது மட்டும் தான் கொடுக்கணும். அது இல்லாமல் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்குதுன்னு சொன்னால் அக்கௌண்ட்லேருந்து விட்ரா பண்ணிப்பாங்க. அந்த ஸ்கீமுக்கு எந்த ஸ்கீமுக்குமே வந்து அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் விட்ரா ஸ்லிப் கொடுத்தீங்கன்னா எஸ்பிஐ அக்கௌண்ட்லேருந்து விட்ரா பண்ணிப்பாங்க. அது ஒரு பெஸ்ட்டு தான். அது இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் ஏடிஎம் கார்டு தராங்க, நெட் பேங்கிங் தராங்க, ஐபிஎல் அக்கௌண்ட் இருக்குது, ஆப்பு. அதனால் எல்லாமே வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பேங்க் மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போகிறதுக்கு நிறைய பேர் தயங்குறீங்க, ஏன்னு தெரியல. போஸ்ட் ஆஃபீஸ் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய நல்ல நல்ல ஸ்கீம் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.